பேரறிவும் பெரும் கருணையும் கொண்ட பெருமானுடைய திருவருளை போற்றி துதிக்கின்றேன். அடியனுடைய உபாசனமூர்த்தி செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவருளை எண்ணி துதிக்கின்றேன். இணையதளம் மூலமாக சென்ற நிகழ்விலே அடியேன் ஒரு செய்தியை சொன்னேன். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது, யாதும் சுவடு என்பதற்கு உடல் சுவடு பெறாமல் என்று ஒரு கருத்தையும், வினை சுவடு பெறாமல் என்ற ஒரு கருத்தையும் அடியேன் சொன்னேன். இதையும் தாண்டி ஒரு உரையாசிரியர் இதுல சிறப்பாக சிந்திக்கிறார். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது என்று முதலிலே சொன்ன ரெண்டும் அனுபவம். இப்பொழுது சொல்லுகின்ற உரை இருக்கிறதே, அதுதான் நமக்கு அவர் காட்டுகின்ற அறவுரை. அது அனுபவம், இது அறவுரை. அப்பர் சாமிகள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். யாதும் சுவடுபடாமல் என்பதற்கு ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், கோயிலுக்கு செல்கின்ற போது, பெருமானை தரிசிக்கின்ற போது நம் மனத்திலே எந்தவித சூடும் இல்லாமல் போக வேண்டும் என்ற கருத்து அது. கோயிலுக்கு செல்கின்ற போது புறச்சுவடு வந்து தாக்கும். அகத்திலே இருக்கின்ற மனத்திலே எழுகின்ற 6 விதமான சுவடுகள் நம்மை வந்து தாக்கும். என்ன தாக்கும்? மனத்திலே 6 விதமான உள்பகை இருக்கிறது. காமம் இருக்கிறது, உலோபம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, மோகம் இருக்கிறது, மதம் இருக்கிறது, மாச்சரியம் இருக்கிறது. மனத்திலே இருக்கின்ற அழுக்க உள்பகையை 6ஆக பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். 6னாலையும் பாடுபட்டு போனவர்கள் இந்த உலகத்திலே உண்டு, புராணங்களிலே உண்டு. காமத்தாலே அடிபட்டு போனவன் இருக்கிறான், அவன் தான் தசரதன். குரோதத்தாலே அடிபட்டு போனவன் கம்சன். உலோபத்தாலே அடிபட்டு போனவன் யாவருக்கும் தெரிந்த துரியோதனன். மோகத்தாலே அடிபட்டு போனவன் ராவணன். மதத்தாலே அடிபட்டு போனவன் சூரபதுமன். மாச்சரியத்தாலே அடிபட்டு போனவன் அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆளு, சிசுபாலன். எல்லோருக்கும் தாமலம் தருகின்ற போது வெற்றலை பாக்கி கொண்டு வச்சு தாமலம் தருகிறான். இவனுக்கு தராமல் வேறொருவனுக்கு தரப்போகிறார்கள். தருகின்ற போது இவனுக்கு கோபம் வருகிறது. சிசுபாலன் எழுந்து நிற்கிறான். முதல் மரியாதை தனக்கு கிடைக்கவில்லை என்று மாச்சரிய காரியத்தை கொண்டு முன்னே நிறுத்தி சண்டை போடுகிறான். அதனாலே அவன் பாழ்பட்டு போகிறான். எவ்வளவு பாத்தீங்களா? மனதில் என்ன சூடு இருக்கிறது? 6 விதமான சூடுகள் இருக்கிறது. கோபம் கோபத்தையும் தாண்டிய நிலையில உள்ளே அடக்கி இதை பேசுகிறார். காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 சுவடும் இல்லாமல் கோயிலுக்கு உள்ளே போனால் பெருமானுடைய தரிசனம் கிட்டும். அதான் சொல்ல, யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது அப்படின்னா, மனதிலே 6 விதமான சுவடுகளும் இல்லாமல் சுத்தமாக தூய நிலையிலே, துரியாதீத நிலையிலே பெருமானிடத்தே உள்ளே போய் தரிசனம் பண்ணால் அந்த சிவலிங்கத்திலே பெருமான் எழுந்தருளி வந்து நமக்கு வேண்டியதை தருவான், நமக்கு திருவருளை தருவான், பெருங்காட்சியை காட்டுவான், கைலை காட்சியை வழங்குவான். அதான் அவர் சொன்னார். ரொம்ப முக்கியமானது என்பது இந்த அனுபவம். அன்பர்களே, நீங்கள் உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால், கைலையை காட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால், மனதிலே எந்த சுவடும் இல்லாமல் உள்ளே போருங்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் அன்பர்கள் மனசுவடு இல்லாமல் உள்ளே செல்ல வேண்டும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மனசுவடை நீக்கி சென்றால் பெருமான் தரிசனம் கிட்டும். இப்பொழுது பாருங்கள், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது என்றால், 1 உடல் சுவடு, 2 வினை சுவடு, 3ஆவதாக இருப்பது நம்முடைய மனத்திலே இருக்கின்ற சுவடு. மனசுவடு நீங்கினால்தான் பெருமானுடைய கைலை காட்சி கிட்டும் என்று அனுபவமாக உணர்ந்து அறவுரையாக பெருமான் தருகிறார்.
இதை உணர்ந்து அன்பர்கள் செயல்படுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.